ஜீப்ரா இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 42 நிமிஷம். இந்த படத்தோட கதை என்ன? பேங்க்கில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி தான் படத்தோட ஹீரோ. அவர் காதலிக்கிற ஹீரோயினி பிரியா பவானி சங்கரும் பேங்க்கில் ஒரு எம்ப்ளாயாக வேலை பார்க்குறாங்க. ஒரு நாள் ஹீரோயினி தான் வேலை பார்க்குற பேங்க்கில் அக்கௌண்ட் நம்பரை சரியாக செக் பண்ணாமல் ஒரு நம்பர் மாற்றி வேறு அக்கௌண்ட்டுக்கு 4 லட்சம் பணத்தை டெபிட் பண்ணிடுறாங்க. இப்போ அது ஒரு ப்ராப்ளமாக ஆகும்போது ஹீரோ அதை சரி பண்ண முயற்சி செய்கிறாரு. உடனே பணம் தேவைங்கிறனால ரூல்ஸ் படி அதை பண்ணாமல் குறுக்கு வழியில் அதை சரி பண்ணுறாரு. அப்படி அவர் சரி பண்ண அதே பிரச்சனை பின்னாடி பெரிய பிரச்சனையாகி அதில் ஹீரோ மாட்டிக்கிறார். அப்படி என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, அந்த ப்ராப்ளத்தில் இருந்து ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட திரைக்கதை. மொத்தத்தில் பேங்கை மையமாக வச்சு ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. படத்தில் வில்லன் கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கலாம். பணம் டிரான்சாக்ஷன், டெபிட்டு, ட்ராக்கிங், ஷேர் மார்க்கெட்டு இந்த கான்செப்டில் படம் இருக்கிறதுனால சி கிளாஸ் ஆடியன்ஸுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகுமான்னு சந்தேகம் தான். படத்தில் சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக் இருக்குது, ஆனால் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரியல. சத்யராஜ் சில காட்சிகள் மட்டுமே வந்து போகிறாரு. படத்தோட இன்டர்வல் பிளாக் சீனு அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது? ஜீப்ரா பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஸ்பீடில் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்குற மாதிரியான படம் தான் ஜீப்ரா. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.